ஒன் பாட் சன்னா மசாலா பூரிக்கு மெயினாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் 3 ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா. ட்ரை ஸ்பைசஸ் வந்து கரம் மசாலா என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு அது கூட 3 தக்காளி வரைக்கும் பியூரி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி, தனியா பொடி, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரக பொடி, அப்புறமா கரம் மசாலா. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சன்னாவும் பொட்டேட்டோவும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். கொண்டக்கடலை ஆல்ரெடி 8 hours தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் இது பண்ணுறேன். இப்போது ரெண்டுமே ஒன்றா போட்டால் உருளைக்கிழங்கு குழஞ்சிரும்னு டவுட் இருக்கும். பட் பெரிய பீசஸாக உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா 4 விசில் வரைக்கும் விட்டால் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 4 விசில் வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான யம்மியான சன்னா மசாலா ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிஞ்சி இலை எடுத்துட்டு கொத்தமல்லியை நல்லா பொடியாக சாப் பண்ணி தூவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.